ஹலோ பிபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ரைடு போகிறோன்னா பைக்குக்கும் நல்லா சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அதை விட முக்கியமாக நமக்கும் சேஃப்டியாக கியர்ஸ் எல்லாம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நாம் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம நிறைய சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட், அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீ பேட் கூட வாங்கியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் அது எப்படி சொல்கிறதுனா, போகும்போது அந்த டைமில் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அது ஒரு முட்டி கிட்ட ஒரு ஷூ, அதாவது பூட்ஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000, 70,000, 2 lakh வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பூட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிக்க கூட இல்லை. ஏன்னா நான் வீடியோ பண்ணணும் ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். ஓகே, எனக்கே ஆக்சுவலாக நான் ஊட்டி ட்ரிப் போயிருந்தேன். கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்கு டெலிவரி பண்ணாங்க. நான் ஊட்டியில் இருக்கும்போது வந்தது. ஸோ ஒரு நாள் முன்னாடியே வந்திருந்தா பார்த்தீங்கன்னா நான் ஊட்டி ட்ரிப் போயிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் மட்டும் பண்ணுவோம். ஓகேங்களா? அவரை கிளிக்கிறதுக்கு எதுக்கு ஆயுதம்? ஐயோ, ஆக்சுவலாக பாக்ஸ் அமிங்கி வந்திருக்குங்க. ஒரு பாக்ஸ் எந்த நிலமையில இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடா மோட்டார் சைக்கிள் ரைடிங் பூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யாரோ ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது முன்னாடியே. இந்த நிலமையில இருந்தால் நான் எப்படி நார்மலாக அப்படி ஓப்பன் தாங்க. இங்கே பாருங்க, எதுவும் சீல்லாம் போடல, சீல்டு பேக் மாதிரிலாம் இல்லை. ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ கலர் சைஸ் பார்த்தீங்கன்னா 9, எனக்கு 9 பிளாக் கிரே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு பூட்ஸ் இருக்குங்க. இதுதாங்க அந்த ஷூ. பாருங்க, பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. தார் ரோடு போடுற ஷூ மாதிரி. கீழே ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்னால ரப்பர். ஓகே, அண்டு பின்னாடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரப்பர் டைப்பில் இருக்குது. ஸோ நல்ல ஃபினிஷிங் தாங்க, சூப்பராக இருக்குது. ரைடாவில் இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்க்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைட் பண்ணுறதுக்காக. அண்டு சைடில் ஜிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணுறதுக்கானது தான். செம்ம டைட்டாக இருக்குது. அண்ட் அங்கங்கே லோகோ இருக்குது பாருங்கள். லோகோ, இங்கே ஒரு லோகோ. மேக்ஸிமம் லோகோ அந்தளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. பட் நல்ல ஒரு குவாலிட்டியானதாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்க்கும்போது இந்தளவுக்கு ப்ரைஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அப்படியே நம்ம காலில் போட்டு பார்ப்போம். உள்ளே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த கிளாத் எந்த அளவுக்கு ஃபோல்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அந்த கிளாத் தெரியுதா உங்களுக்கு? ஓ, அங்கே பாருங்க எவ்வளோ சுருங்கி இருக்கு. ஸோ அது உள்ளே போடும்போது நமக்கு அதை குத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே ஒரு
ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். சரி போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஷூ. இப்போதைக்கு ஒரு சாக்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு நான் போட்டு பார்க்குறேன். ஸோ என்னுடைய காஸ்டியூமுக்கும் நான் போடுற ஷூக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இது லெஃப்ட் காலா ரைட்டு காலானே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே, வெல்க்ரோ இதுக்கு மேலே போட்டு போடணுமா? ஆமாம், அந்த உள்ள கிளாத்து சொன்ன மாதிரியே நமக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. ஜிப்பு வந்து காலு கரெக்டாக இருக்கான்னு தெரியல. ஓகே, அவ்வளோதாங்க. ஒரு காலுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஒரு காலுக்கு போடும்போது நமக்கு அந்த தார் ரோடு போடுற அவங்க ஷூ மாதிரி தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நார்மல் காலுக்கும் இதுக்கும் பாருங்கள், நான் நார்மலாக இந்த ஹைட் நமக்கு டிஃப்ரெண்ட் வருது. இதான் ஸ்ட்ரைட்டாக நின்னா ஸோ அந்த முட்டியில் தெரியும் பாருங்கள். ஸோ ஓகே, கொஞ்சம் ஹைட்டாகவும் ஃபீல் ஆகும் இது போடும்போது நமக்கு. ஆக்சுவலாக உள்ள ஒரு கிளாத் இருக்குன்னு சொன்னாரு. உள்ள ஒரு கிளாத் இருக்கு அப்படின்னு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கு. ஆனால் இது நம்ம வந்து பைக் டிரைவ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங்க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த ஷூ வந்து எப்படி போட்டோன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது போடும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு ஹைட்டாக அப்படியே பைக் ரைட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ கெத்தாக மீன்ஸ் என்னன்னு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஹைட்டாக நார்மலாக ஒரு ஷார்ட்டில் இருந்து நார்மல் ஹைட்டில் இருந்து திடீர்னு ஹைட்டானா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு கெத்து அப்படின்ற அதை சொல்கிறேன். ஸோ அந்த ஷூ போட்டால் கெத்து அப்படின்ற சொல்ல வரல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஷூவை வந்து அந்த பூட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது கீழே இப்படி குனிஞ்சாவே பெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடிக்கிற இடத்துல இப்போ நம்ம ஷூ இப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னா இது பெண்ட் பண்ணும்போது இது இடிக்குது இல்லையா, அந்த இடம் வந்து பயங்கரமாக அடிக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூட்ஸ் வந்து ரைடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், ரைட் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரெக்கிங்க்கு அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு கீழே இருந்து அதாவது கல்லெல்லாம் குத்தும் அப்படின்றதுக்காக போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பெண்ட் ஆகிற இடத்துல நமக்கு பட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடமே நமக்கு அடிபட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து ரைட் பண்ணுறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஷூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து என்னதான் பாருங்க, மேலே வந்து அடிபட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. அண்ட் உள்ள ஒரு கிளாத் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து லென்த்தாக கொடுத்ததுக்கு பதிலாக கொஞ்சம் ஷார்ட் கட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபோல்டாகி இருக்குது பாருங்கள். இந்த லைன் தான். ஸோ அப்படியே வந்து ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒன்று சின்னதாக கொடுத்துருக்கலாம் உள்ள, அப்படி இல்லைன்னா வந்து அது கொடுத்துருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். பட் ஓகே தான், நமக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப்பும் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் ஷூவே ஓவராலாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் நம்ம ரைடிங், அதாவது பைக் ரைட் ஷூலேயே வந்து மோட்டார் சைக்கிளிங் ஷூலேயே வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸு இந்த ஷூ தான். ஓகேங்களா? ஸோ
ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 அப்படி வருது. ஸோ 4500 கொடுத்து ஒரு ஷூ வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சேஃப்டிக்கு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல் தான். ஸோ ரைடாலே பார்த்தீங்கன்னா ரைடாலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் மாடல். ஸோ இது என் தூக்கி நம்ம இங்கே வைக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்கள் காலுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே வாங்கிக்கோங்க. இல்லை பரவாயில்ல, நான் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த பிரச்சனையும் வராது, எனக்கு ஒரு 500 ஷூவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம், இல்லை வாங்காமல் கூட இருக்கலாம். ஸோ நான் அதை வந்து வாங்கணும்னு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வாங்கணும்னு நினச்சேன். நான் பைக் வாங்கும் போதே நினச்சேன். பைக் வாங்கினப்பவே கிட்டத்தட்ட இது வாங்கணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 4 வருஷமே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஷூவே வாங்கணும்னு நினைக்கல, அதாவது ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி ஷூ வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரீசெண்டாக செக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லலாம் இருக்கா அப்படின்னு இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 8000, 12000, 15000 வரைக்கும் இருந்தது. ஸோ அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் இருந்தது. ஸோ முட்டி வரைக்கும் நாமளும் வாங்கியிருக்கலாம். பட் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீ பேட் வாங்கிட்டேன். ஸோ இந்த நீ பேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி ரைடில் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது ஒரு லாங் ட்ரைவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் இது. ஸோ இது போட்டால் எனக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த நார்மல் ஹில் ஸ்டேஷன் ஒரு சில் கிளைமேட்டில் அந்த மாதிரி போனால் அது வந்து நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக அந்த சம்மர் டைம்லலாம் போனால் இது போடும்போது அப்படி இரிட்டேட் ஆகும், ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். ஸோ அதனாலே வந்து நான் அது யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் இந்த ஷூ ப்ளஸ் அது போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயெல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது இல்லை, அந்த நீ பேட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த முட்டி வரைக்கும் வர்றதில் வாங்கிக்கலாம். அது வந்து நமக்கு 15,000, 20,000 ஏதாவது சொன்னேன், உங்களுக்கு 2 lakh வரைக்கும் வருது. ஓகே, ஓவராலாக நமக்கு ஒரு பட்ஜெட்டில், இது நமக்கு பட்ஜெட் இல்லை தான். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ஒரு பட்ஜெட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப வந்து சந்திக்கிறேன். பை பாய்.